இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இந்த வாரம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் எவ்வாறெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். நாம் முதல் நாளிலே பார்த்தோம் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். 2வது நாளிலே நாம் பார்த்தோம் தேவனுடைய வார்த்தையானது அக்னியை போல இருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுட்டரித்து நம்மை பாவமர சுத்திகரிக்கிற ஒரு அக்னியாக நம்முடைய இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த 3வது நாளிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது, பாலாகி அந்த உணவை போல இருக்கிறது, பால் போல இருக்கிறது. பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாருங்க, எப்படி ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, பால் போல நமக்கு இருக்கின்றது. அந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஒரு ஞானப்பால் என்று சொல்லி பேதுரு ஆக்கியோர் எழுதுகின்றார். பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு கலப்படம் தான். ஆனால் இந்த பால், தேவனுடைய வார்த்தையாகி அந்த பால் இருக்கிறதே, அது களங்கமே இல்லாத ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாலாக, ஞான பாலாக நீங்கள் இருக்குது. நீங்கள் அது மேலே வாஞ்சியாக இருங்கள் என்று சொல்லி எழுதுகின்றார். பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு எது தான் கொடுப்பாங்க? பால் மட்டும்தான் கொடுப்பாங்கல்ல. வேறு எதுக்கும் டைஜஷன் ஆகக்கூடிய தன்மை அந்த குழந்தையினுடைய இன்டெஸ்டைன், அந்த குடலுக்கு என்ன செய்யாது, இருக்காது. பால் மட்டும்தான் அதுக்கு செரிமானம் ஆகக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும் இல்லையா. அந்த குழந்தைக்கும் அந்த பால் ஒன்றுமே போதும். இப்போ நம்ம வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம வளர வளர நமக்கு திட உணவுகள் என்ன செய்கிறாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. அப்போ இப்போ நம்ம சாகிற வரைக்கும் நம்ம திட உணவோ சேர்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் பிறந்த குழந்தைக்கு பாருங்கள், எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் வரைக்கும் அந்த பால் ஒன்று தான் அதனுடைய ஃபுட்டு. வேறு எதுவுமே அதுக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம்ல. அப்போ அது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது, போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அதை யோசித்து பார்க்கணும். நான் என்னுடைய பேர குழந்தை இருக்கும்போது நான் யோசித்து பார்த்தேன் ஒரு நாள், இந்த பாலை மட்டுமே குடிச்சிட்டு அவன் எப்படி உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அந்த ஒன்று தான் அந்த குழந்தை குடிச்சிட்டே இருக்கும் இல்லை. அவள் குடித்தோட யூரின் போயிடும், திரும்ப அடுத்தால பால் குடிக்கும், இதே தான். ஆனால் இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய வார்த்தையாகி இந்த ஞான பாலின் மேலே நம்ம எப்படி வாஞ்சையாக இருக்கிறோம். அது எவ்வளோ சத்து நிறைஞ்ச பாலாக இருக்குது. அப்போ அதே போல் அதை விடவும் கூட வலிமை வாய்ந்தது தேவனுடைய வார்த்தை. அந்த களங்கமில்லாத அந்த ஞான பாலின் மேலே நம்ம வாஞ்சியாக இருக்கிறோமா? அது ஒன்று எனக்கு போதும், தேவனுடைய வார்த்தை ஒன்று எனக்கு போதும், என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாய் விளங்குவதற்கு, என்னுடைய வாழ்க்கையின் ஆலோசனையாய் அது திகழ்வதற்கு எனக்கு அது ஒன்று போதும், தேவனுடைய வார்த்தை. அப்படி நம்ம நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி நாம் இருக்கிறோமா? எப்படி அந்த குழந்தை பால் ஒன்றே தன்னுடைய ஜீவனமாக இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தை ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு அவ்வளவு தீர்க்கமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நமக்கு தெரியலைல்ல. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் போதும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை சீர்படும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஸ்திரமான வாழ்க்கை, அவருக்குள் கட்டப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பாருங்கள், பால் ரொம்ப சத்துள்ள உணவுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா. டாக்டர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க, குழந்தைக்கு நல்ல பால் கொடுங்க. பெரியவங்களும் சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கும் பால் நினைச்சுவாங்க கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அதில் நிறைய கால்சியம் சத்து, எலும்புகளுக்கு ஒரு வளர்ச்சி, எலும்புகளினுடைய வளர்ச்சியிலே பால் ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது இல்லையா. ஒரு முறை என்னுடைய ரைட் ஹேண்டில் இந்த ரிஸ்ட் போன் கிராக் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு கையில் கட்டு போட்டிருந்தாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் எப்பயுமே நீங்கள் பால் குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், நைட்டு ஒரு கிளாஸ், காலையில் ஒரு கிளாஸ் குடிப்பேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அடிஷ்னலாக கூட ஒரு கிளாஸ் பால் இருந்துச்சு எங்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கால்சியம் சத்து உங்களுக்கு நிறைய சேர்ந்துச்சுன்னா அந்த சீக்கிரமாக அந்த கிராக் என்ன செய்யும், சீக்கிரம் ஜாயிண்ட் ஆயிரும். கால்சியம் சத்து உள்ள பொருட்கள் நிறைய சாப்பிடுங்க, பால் அதிகமாக எடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், அப்போ அந்த பாலில் அந்த சத்துக்கள் எவ்வளவு நிரம்பி இருக்கிறதோ அதை போல தேவனுடைய வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது தெரியுமா. அந்த தேவனுடைய வார்த்தையாகிய அந்த ஞான பாலில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதை நான் என்னைக்கா யோசித்து பார்த்துருக்குறோமா? அதுமாரி வாஞ்சியாக இருக்கிறோமா? எதெல்லாமோ வாஞ்சியோடு தேடுவோம், எதெல்லாமோ நம்ம வாஞ்சியோடு வாங்கி சாப்பிடுவோம். நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக சில உணவுப் பொருட்கள் இருக்கும், சிலது ஆரோக்கியம் தரக்கூடாத பொருட்களையும் கூட நம்முடைய மனசு விரும்பினபடினால வாங்கி நம்ம என்ன செய்வோம், சாப்பிட்ருவோம்.
ஆனால் இன்னைக்கு திருவசனமாகிய அந்த ஞான பாலின் மேல் நாம் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா, அதன் மேல் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை வளமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை குழந்தைக்கு எவ்வாறு அந்த பால் தேவைப்படுகிறதோ அதே போல ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையினை வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். நம் வாழ்விற்கு போதுமானதாக அந்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இருக்கிறதா? அதுவே எனக்கு ஆகாரமா இருக்கிறது. அவர் தாவீதுராஜா சொல்லுகிறார், அதுவே என்னுடைய ஆகாரம், தேவனுடைய வார்த்தையே எனக்கு ஆகாரமாக நான் உட்கொண்டிருக்கிறேன் பல முறைகள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய ஆகாரமாக இருக்கிறதா? எனக்கு அந்த உணவு போதும், தேவனுடைய வார்த்தை என்ற உணவு எனக்கு போதும், நான் அதை கொண்டு இந்த உலகத்தில் என்னால் ஜீவனம் பண்ண முடியும் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை என்று நமக்கு இருக்கிறதா? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையாகிய அந்த களங்கமில்லாத ஞான பாலின் மேல் நான் வாஞ்சையா இருக்கிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இன்னும் பாருங்க, அந்த பாலானது நாம் பருகிறதுக்கு மட்டும் இல்லை, குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த பாலில் இருந்து நிறைய உப பொருட்கள் நிறைய செய்கிறாங்கல்ல. பட்டர் எடுக்கிறாங்க, சீஸு, இப்படி நிறைய வெண்ணெய், பால் பொருட்கள், என்ன பாலாடை கட்டி, இப்படி நிறைய பொருட்கள் அதிலிருந்து என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. அதே போல தான் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் பலவிதமான நன்மையான கனிகளை நாம் பிறருக்கு கொடுக்க முடியும். எப்படி பால்லேருந்து நிறைய பொருட்கள் செய்கிறாங்களோ, அந்த பால் நிறைய பொருட்கள் செய்கிறதற்கு எப்படி பயன்படுகிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தையானது நம்முள் இருக்கும் என்று சொன்னால், நம்முள் செயலாற்றும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்போது அந்த தேவனுடைய வார்த்தையாகிய பால், இந்த ஞான பால் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் நமக்கே பயனுள்ளதாக இருக்கும், நம்முடைய குடும்பத்தினருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்முள் இருக்கிறதா? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம் சத்து நிறைந்த பொருட்களை என்னென்னலாமோ நம்ம வாங்கி உலகத்திலே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். டாக்டர்ஸ் அதை சொன்னாங்க, டாக்டர் இதை சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய சத்து நிறைந்த பொருட்கள் எல்லாம் நாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோமே. ஆனால் சத்து நிறைந்த ஒரே ஒரு களங்கமில்லாத ஞான பாலாகிய அந்த தேவனுடைய வார்த்தையிலே நான் எவ்வளவு வாஞ்சியோடு இருக்கிறேன். நம் வேதத்தை வாசிக்கிறோம், டெய்லி நம்ம வாசிப்போம். கண்டிப்பாக ஒரு அதிகாரமாவது நம்ம வாசிக்காமல் போக மாட்டோம்ல. ஆனால் நம்ம கடமைக்காக வாசிக்கிறோமா, அல்லது அது வாஞ்சையோடு அல்லது விருப்பத்தோடு நாம் வாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அதே காலையிலே எழும்பி நீங்கள் தேவனோடு உறவாடி அந்த வேத வசனங்களை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அந்த தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் அதை ஆகாரமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அவரோடு கூட உறவாடி அந்த தெய்வ வசனங்களை அன்றைய நாளுக்குரிய போர்ஷன் என்னவோ நான் அதை எடுத்து அப்படி வரிசையை வாசிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு வசனங்களின் மூலமாக அவர் என்னோடு கூட பேசுகிறார். அது அவருடைய வார்த்தை அல்லவா? அந்த வார்த்தை எனக்கு அன்றைய நாள் முழுவதும் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளேன். எந்த வசனத்தின் மூலமாக அவர் என்னோடு கூட பேசினாரோ அந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளேன். ஆண்டவரே, எனக்கு இன்றைய காலை வேளையிலே இன்றைக்கு நீ என்னோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பேசினீரே, இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தின்படி நடத்தும் என்று சொல்லி அவர் பிடித்து கொள்வேன். பாருங்க, நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அவரோடு கூட உறவாடி ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு வளம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை தருவதற்காக நாம் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் உம்முடைய தேவனுடைய வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயலாற்றுகிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்து கொண்டே வந்தோம். அப்பா, இந்த 3ஆவது நாளில் கூட உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு சத்து நிறைந்த ஒரு பாலை போல எங்களுடைய வாழ்க்கையில அது செயலாற்றுகிறதா என்று சொல்லி நாங்கள் தியானிக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த களங்கம் இல்லாத ஞான பாலாகி உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய செவிகள் திறந்திருக்க, என்னுடைய இருதயம் திறந்திருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இது அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய வேத வார்த்தைகளை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.